40 நாடுகளில் இருந்து இலங்கை செல்வோருக்கு முக்கிய தகவல். பழைய பிக் பாக்கெட் முறை போய் இப்போது ஹேக்கர்ஸ். அரசை கடுமையாக சாடும் நாவல். தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பு. திமுக அதிமுக ஆட்சி அமைக்க முயன்றால் தாவேகாவின் 107 எம்எல்ஏக்களும் பதவி விலகுவார்கள். பதவியேற்பதற்கு முன்பே தாவேகா தலைவரை சூழ்ந்துள்ள நெருக்கடி. விஜய் கூறியது இதுதான். முஸ்தபா ஹமேனியின் அனுமதியுடன் ஈரானின் நகர்வுகள் வெளியாகியுள்ள அறிவிப்பு. அமெரிக்கா முன்வைத்துள்ள 14 அம்ச திட்டம். ஈரான் தரப்பில் இருந்து வெளியான தகவல். இலங்கைக்கு சுற்றுலா மேற்கொள்ளும் 40 நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு வருட காலத்துக்கு இலவச விசா வசதியை வழங்க உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து வெளியிட்ட போது பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால இதனை தெரிவித்தார். சுற்றுலாத்துறை மேம்படுத்தும் நோக்கில் குடிவரவு மற்றும் குடிகழ்வு சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த விசா நடைமுறை 6 மாதங்களுக்கு பின்னர் மீளாய்வு செய்யப்பட்டு அதன் பின்னர் தொடர்வதா இல்லையா என்பது குறித்து தீர்மானிக்கப்படும். தகுதியுள்ள 40 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு 30 நாட்கள் தங்கியிருக்கக்கூடிய சுற்றுலா விசாக்கள் எவ்வித கட்டணமுமின்றி வழங்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தற்போது அரங்கேறி வருகின்ற பாரிய நிதி மோசடிகள் மற்றும் அரசின் நிர்வாக திறமையின்மை குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச கடும் சாடலை முன்வைத்துள்ளார். கொரோனையில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் தற்போதைய அரசு ஹெக்கர்களின் அரசு என்று வர்ணித்தார். நிதியமைச்சின் செயலாளர் ஒருவரின் செயற்பாட்டால் 80 கோடி ரூபாவுக்கும் அதிகமான மக்கள் பணம் மாயமாகியுள்ளது. டொலரின் மதிப்பு அதிகரித்துள்ள நிலையில் இந்த இழப்பின் பெறுமதி இன்னும் பல மடங்காகும். இவ்வளவு பெரிய தொகை கொள்ளையடிக்கப்பட்டும் நிதியமைச்சரான ஜனாதிபதியும் மத்திய வங்கியும் இன்னும் உறக்கத்தில் இருப்பது வேடிக்கையாக உள்ளது என தெரிவித்தார். அரசின் மீதான ஊழல் பட்டியலை வரிசைப்படுத்திய நாமல் ராஜபக்ச தனியார் வங்கி ஒன்றில் 13 பில்லியன் ரூபாய் திருடப்பட்டமை, தபால் திணைக்களம் மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நிதி கையாடல், துறைமுகத்தில் 323 கொள்கலன்கள் மாயமானவை உள்ளிட்ட பல விடயங்களை சுட்டிக்காட்டினார். பழைய பிக் பாக்கெட் முறையை தாண்டி இப்போது அதிநவீன ஹேக்கர் முறை ஊடாக அரசு மக்களின் பணத்தை கொள்ளையடிக்கின்றது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். கச்சத்தீவு விவகாரத்தில் இந்தியாவோ அல்லது எந்த ஒரு மாநில முதலமைச்சரோ இலங்கையின் இறையாண்மைக்கு உட்பட்ட விடயங்களில் தன்னிச்சையாக தீர்மானம் எடுக்க முடியாது எனவும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகளை ஜனாதிபதியிடம் நீதி அமைச்சரும் மேடைகளில் பேசி அரசியல் மயப்படுத்துவது வெட்கக்கேடானது. மணிக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் நாட்டை நகர்த்துவோம் என கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று தொடரூந்தின் வேகத்தை 20 கிலோமீட்டராக குறைத்துள்ளனர். மஹிந்த ராஜபக்சவின் காலத்துக்கு பிறகு தொடரூந்து பாதைகளை புனரமைக்க எந்த திட்டமும் இல்லை. மழையினால் சேதமடைந்த பாதைகளை கூட திருத்த முடியாத கையாளாகாத அரசாக இது உள்ளது. அரசின் ஊழல்கள் குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்திடம் முறைப்பாடுகள் செய்யும் அளவுக்கு நிலைமை மோசமடைந்துள்ளது என்றும் பொய் பிரச்சாரங்களுக்கு மக்கள் விரைவில் பாடம் புகட்டுவார்கள் என்றும் நாமல் ராஜபக்ச எம்பி தனது உரையில் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் திமுக அல்லது அதிமுக அரசு அமைக்க முயன்றால் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் அனைத்து எம்எல்ஏக்களும் பதவி விலகுவார்கள் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்கள் அதிக ஆதரவு வழங்கிய கட்சி என்பதால் ஆட்சி அமைக்க முதலில் எங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளது. இந்த நிலையில் தமிழக ஆளுநர் ஆர்லேக்கர் விஜயை சந்தித்த போது 118 உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களை சமர்ப்பிக்காமல் அரசு அமைக்க அனுமதிக்க முடியாது என தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆளுநர் மாளிகை வெளியிட்ட அறிக்கையில் தமிழக சட்டமன்றத்தில் அரசு அமைக்க தேவையான பெரும்பான்மை ஆதரவு நிரூபிக்கப்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் பெரும்பான்மைக்கு மேலும் 10 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு வழங்கியுள்ளதாகவும் இடதுசாரி கட்சிகள் மற்றும் சிறிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த விவகாரத்தில் நீதிமன்றத்தை அணுகவும் தாவேகா திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திமுக இன்று முன்னதாக நடத்திய கூட்டத்தில் 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அவற்றில் ஒன்று, கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலினுக்கு அவசர முடிவுகளை எடுக்க அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. அந்த தீர்மானம் குறித்து திமுக கூறுகையில், இன்னொரு தேர்தலை தவிர்ப்பதும் ஒரு நிலையான அரசை அமைப்பதும் மதவாத சக்திகளுக்கு இடமளிக்காமல் இருப்பது எங்களின் முதன்மை நோக்கம் என்று தெரிவித்தது.
பெரும்பான்மை இல்லாததை சிக்கலான நெருக்கடி என்று குறிப்பிட்ட திமுக தனது சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் மே 10 வரை சென்னையில் தங்கியிருக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. இருப்பினும் திமுகவின் வெளி ஆதரவுடன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகும் திட்டம் ஒன்று பரிசீலனையில் உள்ளதாக திமுகவின் உயர்மட்ட வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளது. அதேவேளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றது. தாவேகாவுடன் எந்த தொடர்பும் இல்லை என்றும் தற்போது எம்எல்ஏக்களை இழுக்கும் முயற்சி எதுவும் நடைபெறவில்லை என்றும் அதிமுக தரப்பு தெரிவித்துள்ளது. திமுகவின் ஒரு தரப்பு விஜய் ஆட்சிக்கு வந்தால் முன்னாள் முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரன் போல நீண்டகால அரசியல் ஆதிக்கம் செலுத்தக்கூடும் என்ற அச்சத்தில் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. விஜய் ஆட்சி அமைக்கும் முன்பே பல்வேறு நெருக்கடிகள் சூழ்ந்துள்ள நிலையில் உங்களுக்கெல்லாம் இது புதுசாக இருக்கலாம், எனக்கு பழகியதுதான் என விஜய் கூறியதாக தமிழக வெற்றிக்கிழக்கு உறுப்பினர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழக தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் திமுக, அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளையும் வீழ்த்தி விஜயின் தாவேக 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. இந்த நிலையில் ஆட்சி அமைக்க 118 ஆசனங்கள் தேவைப்படும் நிலையில் விஜய் எப்போது ஆட்சி அமைக்கப் போகின்றார் என்ற எதிர்பார்ப்பு தமிழகத்தில் நிலவி வருகின்றது. தாவேக 108 தொகுதிகளில் மட்டும் வெற்றி பெற்றிருந்தாலும் காங்கிரசுடன் கூட்டணி வைத்ததன் மூலமாக 112 மட்டுமே பலம் உள்ளது. ஆட்சி அமைக்க இன்னும் 6 எம்எல்ஏக்களின் ஆதரவு வேண்டும் என்பதால் தாவேகாவினர் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் நேரடியாக சென்று தாவேகா நிர்வாகிகள் ஆதரவு கேட்க தொடங்கியுள்ளனர். இன்னொரு புறம் அதிமுக, திமுக கூட்டணி அமைக்கப் போவதாகவும் தகவல் பரவி வருகின்றது. இது ஒரு புறம் இருக்க, தாவேகாவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ள நிலையில் விஜய்க்கு வழங்கப்பட்ட கண்மாய் பாதுகாப்பு வாகனங்களை மீளப் பெறுமாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்றைய தினம் பதவியேற்க இருந்த நிலையில் பதவியேற்க ஆளுநர் அழைக்காதது என பதவியேற்பதற்கு முன்பே நெருக்கடிகள் விஜயை சூழ்ந்துள்ளது. இந்த நிலையில் உங்களுக்கெல்லாம் இது புதுசாக இருக்கலாம், எனக்கு பழகிடுச்சு என விஜய் தன்னிடம் கூறியதாக அருண்ராஜ் கூறியுள்ளார். மேலும் குறிப்பிட்ட அவர், இப்போது மட்டுமல்ல எப்போதுமே தமிழக வெற்றி கழகம் மீது தாவேகா தலைவர் விஜயின் மீது பல்வேறு திட்டமிட்ட சதிகள் நடந்தது என்பது ஊருக்கே தெரியும். அதனை மீறிதான் தாவேகா ஆட்சிக்கு வந்திருக்கின்றது. எனவே எல்லாவற்றையும் பொறுமையாக பாருங்கள், எல்லாம் நல்லதே நடக்கும், நீதி வெல்லும். எங்கள் தலைவர் கூட நேற்று என்னிடம் சொன்னார், உங்களுக்கெல்லாம் இது புதுசாக இருக்கலாம், எனக்கு இது பழகிடுச்சு, பார்த்துக்கலாம் என்று சொன்னார். இதை தள்ளித்தான் போட முடியும். ஒரு சட்டபூர்வமான ஒரு விஷயத்தை கொஞ்ச நாள் தள்ளித்தான் போட முடியுமே தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியாது. நீதி கண்டிப்பாக வெல்லும் என தெரிவித்துள்ளார். தேசிய நலன் சார்ந்த அனைத்து விடயங்களையும் நாட்டின் உயர்மட்ட தலைவர் முஸ்தபா ஹமேனி மிகவும் விவேகத்துடன் கையாண்டு வருவதாகவும் அவரது ஒப்புதலின்றி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை என்றும் ஈரானின் வெளியுறவு அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். மறைந்த ஈரானிய உயர்மட்ட தலைவர் அலி ஹமேனியின் மகனான முஸ்தபா போர் ஆரம்பத்தில் அவரது தந்தை கொல்லப்பட்ட அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பிறகு பொதுவெளியில் எங்கும் தென்படவில்லை. அதன் பின்னர் அவர் அரசு ஊடகங்கள் வாயிலாக வெளிப்படும் எழுத்துப்பூர்வமான அறிக்கைகள் மூலமாகவே தொடர்புகளை பேணி வருகின்றார். போரின் போது அவர் கடுமையான காயங்களுக்கு உள்ளானதாக செய்திகள் வெளியாகியிருந்தது. கடந்த மார்ச் மாதம் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட்டர் ஹெக்சன் முஸ்தபா ஹமேனி அநேகமாக உருக்குலைந்திருக்கலாம் என குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் ஈரானிய ஜனாதிபதி நாட்டின் உயர்மட்ட தலைவருடன் சுமார் 2.5 மணி நேரம் நீடித்த முக்கிய சந்திப்பொன்றை நடத்தியதாக ஈரானின் IRIP ஒளிபரப்பு நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா முன்வைத்துள்ள 14 அம்ச திட்டங்கள் ஈரான் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு மிக குறைவு என்று தெஹ்ரானின் மூலோபாய ஆய்வு மையத்தின் ஆராய்ச்சியாளர் அலி அக்தர் தாரினி தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் குறித்து சர்வதேச ஊடகத்துக்கு கருத்து தெரிவித்துள்ள அவர், அமெரிக்காவின் இந்த திட்டம் இன்னும் அதிகப்படியான கோரிக்கைகளை கொண்டதாகவும் ஈரானை முற்றாக சரணடைய எல்லாவற்றையும் விட்டுக் கொடுக்குமாறும் கோருவதாக உள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். அத்தோடு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு உடன்பாடு எட்டப்படாமல் இருப்பதற்கான முக்கிய காரணம் ட்ரம்ப் இஸ்ரேலின் நிலைப்பாட்டை அப்படியே நம்புவதுதான் என்று அவர் சுட்டிக்காட்டினார். அதாவது ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் அது அடிபணியும் என்று இஸ்ரேலின் கருத்தை ட்ரம்ப் ஏற்றுக்கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இது கடந்த காலத்திலும் நடக்கவில்லை, இனியும் நடக்கப் போவதில்லை என்று கூறிய அவர், ஈரானின் மன உறுதி மற்றும் தாங்கும் திறன் குறித்து ட்ரம்பிற்கு எவ்வித புரிதலும் இல்லை என்றும் அதனால் தான் அவர் இந்த சிக்கலில் சிக்கியுள்ளார் என்றும் விமர்சித்துள்ளார். மேலும் ட்ரம்ப் இந்த போரை தொடங்கியிருக்கலாம், ஆனால் அவரால் இந்த போரை வெல்லவோ அல்லது முடிவுக்கு கொண்டு வரவோ முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.